அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்படும் உணவகங்களுக்கு மின் கட்டணத்தில் யூனிட்டிற்கு ₹2 சலுகை வழங்கப்படும் என முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மின்வாரிய தலைவரான ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திப்பில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான உணவகங்களுக்கும் மின் கட்டணம் சலுகை பொருந்தும் என்றும், டீ கடைகள், வீடுகளில் சமைப்பவர்களுக்கும் மின் கட்டண சலுகை பொருந்தும் என்றும், கேஸ் தட்டுப்பாடு பிரச்சினை நீங்கும் வரை மின் கட்டண சலுகை தொடரும் எனவும் அவர் கூறினார். இரண்டாவது அறிவிப்பு: கூட்டுறவுத்துறை அமைச்சரான KR பெரியகருப்பன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால், பொங்கல் பரிசு தொகுப்புகளை சிறந்த முறையில் வழங்கியதற்காக நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஈடு செய்யும் விதமாக கடந்த காலங்களில் ஒரு குடும்ப அட்டைக்கு 50 பைசா வீதம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு சிறப்பாக வழங்கிய ரேஷன் கடை ஊழியர்கள் ஒரு குடும்ப அட்டைக்கு ஊக்கத்தொகையாக ₹3 உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். மேலும் இதற்காகும் கூடுதல் செலவினமான ₹6,47,43,054 வழங்க நிர்வாக அனுமதி அளித்துள்ளார் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். இதன் மூலம் நியாய விலைக்கடை பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளார் என்றும், கூட்டுறவுத்துறையின் சார்பிலும் நியாய விலைக்கடை பணியாளர்கள் சார்பிலும் தமிழ்நாடு முதல்வருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அமைச்சரான பெரியகருப்பன் தகவல் வெளியிட்டுள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: கேஸ் சிலிண்டர் தொடர்பாக மத்திய அரசு ஒரு குட் நியூஸ் தெரிவித்துள்ளது. அதாவது 92,700 மெட்ரிக் டன் எடையுடன் இந்தியா வரும் 2 கப்பல்கள் ஈரானிய கடற்கரையிலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்து மார்ச் 16 அல்லது 17 தேதிக்குள் வந்து சேரும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நேரத்தில் LPG அரசாங்கத்திற்கு கவலைக்குரிய விஷயமாகவே உள்ளது என்றும், ஆனால் எந்த விநியோக மையத்திலும் வறட்சி ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இம்மாத இறுதி வரை வீட்டு உபயோக சிலிண்டர் கையிருப்பு உள்ளது என்றும், வணிக பயன்பாட்டு சிலிண்டர் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்றும் எண்ணெய் நிறுவன ஒருங்கிணைப்பாளரான அண்ணாதுரை தகவல் தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் பெட்ரோல் விற்பனை 100%, டீசல் விற்பனை 75% அதிகரித்துள்ளது என்றும், அச்சத்தில் மக்கள் அதிகமாக பெட்ரோல் டீசல் நிரப்பியதால் தான் இந்த விற்பனை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவித்து ஒன்றிய அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பல்வேறு வெளிநாட்டு நகரங்களுக்கு மதுரையிலிருந்து நேரடி விமான சேவைகள் தொடங்கப்பட உள்ளன. ஆறாவது அறிவிப்பு: சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி ரயில்வே பாதுகாப்பு தலைமை ஆணையர் முன்னிலையில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பாதுகாப்பு அம்சங்கள், தொழில்நுட்பங்களில் சில மாற்றங்களை செய்த பிறகு பாதுகாப்பு ஆணையர் அனுமதியும் அளித்தார். ஏழாவது அறிவிப்பு: பத்திரிகையாளர் மன்றத்தின் கோரிக்கையை ஏற்று பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு. முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் உத்தரவு. பத்திரிகையாளர்கள் தற்போது பெற்று வரும் ஓய்வூதியமானது மாதம் ₹12,000 ₹15 உயர்த்தப்படுகிறது. குடும்ப ஓய்வூதியமானது ₹6,000 ₹7,500 அதிகரிப்பு. அனைவருக்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடும் வழங்கப்படும். சென்னை பத்திரிகையாளர்கள் குடியிருக்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் வீட்டு மனைகளும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 28 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் அமல்படுத்தப்படும். மேலும் சுங்கச்சாவடிகளில் கார், ஜீப், வேன் போன்ற லேசான வாகனங்களுக்கு தற்போது வசூலிக்கப்படும் கட்டணத்தை விட ₹10 முதல் ₹40 வரையும், லாரி, பேருந்து போன்ற கனரக வாகனங்களுக்கு ₹50 முதல் ₹200 வரையும் கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மாதாந்திர பாஸ் கட்டணமானது ₹300 முதல் ₹350 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளது. 9வது அறிவிப்பு: TEO மாவட்ட கல்வி அலுவலர் பணி முதன்மை தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருப்பதாக
டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாடு அலுவலரான வெங்கடபிரியா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1C கீழ் வரும் மாவட்ட கல்வி அதிகாரி நேரடி நியமனத்துக்கான முதன்மை தேர்வு மார்ச் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என்றும், இத்தேர்வெழுத அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களுக்கு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு தேர்வாணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், தேர்வர்கள் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை தங்களது ஒருமுறை பதிவு வாயிலாக விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை குறிப்பிட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் வெங்கடபிரியா தெரிவித்துள்ளார். 10வது அறிவிப்பு. 10, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தாங்கள் எழுதிய தேர்வு விடைத்தாளை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்டு பெறலாம் என்று மாநில தகவல் ஆணையம் அறிவித்துள்ளது. இனி வருங்காலங்களில் மாணவர்கள் தங்கள் எழுதிய திருத்தப்பட்ட விடைத்தாள்களின் நகலினை அரசு தேர்வுகள் இயக்கம் எவ்வளவு மாதங்கள் பராமரிக்கிறதோ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் பக்கத்திற்கு ₹2 வீதம் செலுத்தி நகல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும், இது குறித்து மாணவர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ளும் வகையில் இணையதளத்தில் வெளியிடுமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 11வது அறிவிப்பு. வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியிலான தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரை வணிக ரீதியாக பயன்படுத்தினால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றும், வீட்டு சிலிண்டரை வணிக ரீதியில் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்கள் 044 2859 2828 என்ற எண்ணிலும் 1967 என்ற உதவி எண்ணிலும் புகார் அளிக்கலாம். 12வது அறிவிப்பு. விளையாட்டு ஒதுக்கீட்டில் MBBS மற்றும் PDS படிப்புகளுக்கான இடங்களை அதிகரித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசு மருத்துவ மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளில் MBBS படிப்புக்கான இடங்கள் 7லிருந்து 13ஆகவும், PDS படிப்புக்கான இடங்கள் 1லிருந்து 2ஆகவும் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்படும் இடங்களை அதிகரித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. 2025-26ஆம் நிதியாண்டின் முடிவு நெருங்கி வருகிறது. இதனுடன் வரி செலுத்துவோருக்கு ஒரு முக்கியமான காலக்கெடுவும் வந்துவிட்டது. தனிநபர் வருமான வரி செலுத்துவோருக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. நீங்கள் செலுத்தும் வரியானது 10,000ஐ தாண்டினால் நீங்கள் முன்பண வரி செலுத்த வேண்டும். வருமான வரித்துறையின் இந்த விதிகளின்படி முன்பண வரி செலுத்துபவர்கள் இறுதி தவணையை செலுத்துவதற்கான காலக்கெடு நெருங்கி வருகிறது. 2026-27 மதிப்பீட்டு ஆண்டிற்கான முன்பண வரி செலுத்துதலின் கடைசி தவணையை செலுத்துவதற்கான காலக்கெடு இன்று மார்ச் 15ஆம் தேதி வரை முடிவடைகிறது. 14வது அறிவிப்பு. எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக பல ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் சில நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வணிக பயன்பாட்டுக்கான சில சிலிண்டர்கள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சிலிண்டர்கள் வழங்கப்பட வேண்டிய பயனாளிகளை மாநில அரசுகளே அடையாளம் கண்டு தீர்மானிக்கும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் LPGக்கு மாற்றாக மாநிலங்களுக்கு 40,000 கிலோலிட்டர் கூடுதல் மண்ணெண்ணெயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.